அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம டெய்லி வழிபாட்டிற்கு எந்த ஒரு நல்ல காரியம் துவங்கும் போதும் சரி, நம்ம செய்யக்கூடிய முதல் காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுல தீபம் ஏற்றுதல். இந்த தீபம் ஏற்றுவதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், எந்த எண்ணெயில் நம்ம தீபம் ஏற்றலாம், என்ன திரி போடலாம் அப்படின்னு இந்த பதிவுல நம்ம பார்ப்போம். தீபம் அப்படின்னா ஒளி. இருள் மறைந்து எந்த இடத்துல பிரகாசமா ஏற்படுகிறதோ அதே போல ஒரு வீட்டில் விளக்கு ஏற்றி வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் மறைந்து நமக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கையை தரும் என்பது நம்மளுடைய நம்பிக்கை. விளக்குல எத்தனை முகம் ஏற்றி வந்தால் என்னென்ன பலன்னு பார்க்கலாம். ஒரு முகம் தீபம் ஏற்றி வந்தால் நினைத்த செயல் கைகூடும். 2 முகம் தீபம் ஏற்றி வந்தால் குடும்பம் சிறந்து விளங்கும். 3 முகம் தீபம் ஏற்றி வந்தால் புத்திர தோஷம் நீங்கும். 4 முகம் செல்வத்தை பெருக்கும். 5 முகம் சகல நன்மைகளையும் உண்டாக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம எந்த திசையில தீபம் ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிழக்கு திசையை நோக்கி தீபம் வைத்தால் துன்பம் நீங்கி குடும்பம் அபிவிருத்தி ஆகும். மேற்கு திசையை நோக்கி நம்ம தீபம் வைத்தனா தோஷங்கள்லாம் போகும். வடக்கு திசையை நோக்கி தீபம் வைத்தனா திருமண தடை நீங்கும். தெற்கு முகம் தீபம் ஏற்றக்கூடாது. ஒரே திசைன்னு பாத்தீங்கன்னா தெற்கு திசை மட்டும்தான். அப்புறம் நம்ம ஏற்றக்கூடிய விளக்குல என்னென்ன எண்ணெய்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சன்ஃப்ளவர் ஆயில், கடலை எண்ணெய், இது ரெண்டுத்தையும் பயன்படுத்தக்கூடாது. இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம விளக்கு ஏற்றினோம்னா தரித்திரத்தை அந்த வீட்டில் தங்க வச்சுக்கும். நெய்யில தீபம் ஏற்றி வந்தால் செல்வம் பெருகும், நம்ம நினைத்த காரியமும் நடக்கும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும். தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றினா வசீகரத்தை உண்டாக்கும். இழுப்ப எண்ணெயில் சகல காரியத்தையும் பெற்றுத்தரும். விளக்கு எண்ணெயில் புகழ் உண்டாக்கும். வேப்ப எண்ணெய் கணவன் மனைவி ஒற்றுமையை மேலோங்கும். இந்த 5 எண்ணெய்களை சேர்த்து பஞ்சக்கூட்டு எண்ணெய் ஏற்றி வந்தால் தெய்வத்தோட அருளையும் குலதெய்வத்தோட அருளையும் ஒன்று சேர நமக்கு பெற்றுத்தரும். அப்புறம் நம்ம எந்தெந்த தெய்வத்துக்கு எந்த எண்ணெயால ஏற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில ஏற்றி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மகாலட்சுமிக்கு நெய் விளக்கும், குலதெய்வத்துக்கு வேப்பை, இலுப்பை, நெய்யும் கலந்து ஏற்றலாம். பைரவருக்கு நல்லெண்ணெய், அம்மனுக்கு விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய் ஆகியவை கலந்து நம்ம ஏற்றலாம். முருகர் பெருமாளுக்கும் சிவனுக்கும் மற்ற பிற தெய்வங்களுக்கும் பஞ்சக்கூட்டு எண்ணெய்னு சொல்லக்கூடிய எண்ணெய்கள்ல நெய்யாலையும் நம்ம விளக்கேற்றி வழிபடலாம். பஞ்சுத்திரி, வாழைத்திரி, தாமரை தண்டு திரி, வெள்ளை எருக்கம் பட்டை திரி, புது மஞ்சள் துணியில திரி, சிகப்பு மஞ்சள் துணியில திரி, வெள்ளை துணியில திரி. கடைசியா எளிமையா வீட்டுல ஒரு விளக்கும் ஒரு மண் விளக்கும். இந்த ஒரு விளக்குன்றது வெள்ளி விளக்கோ அல்லது காமாட்சி அம்மன் விளக்கோ ஏற்றலாம். 5 முகம் 2 முகம் ஏற்றலாம். நெய், பஞ்சு கூட்டு எண்ணெய் சேர்த்து நீங்க வழிபட்டால் மகாலட்சுமி அருள் அந்த வீட்டில் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மாதிரி காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா முழுமையான இறைவன் அருள் நமக்கு கிடைக்கும். இது வேணும் அது வேணும் நம்ம கடவுள் கிட்ட வேண்டணும்னு அவசியம் இல்லை. கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும்னு. மனதார வழிபட்டாலே போதும், வீட்டில் நிம்மதியும் நேர்மறை எண்ணங்களும் கிடைக்கும். இந்த தகவல் எல்லாமே நான் ஆன்மீக வீடியோக்கள், ஆன்மீக புத்தகங்கள்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுதான். எதுவுமே நானா உருவாக்கி சொல்றது கிடையாது. அதனால தவறுகள் ஏதாவது இருந்தா மன்னிச்சிடுங்க. எனக்கு இது தவறு இது சரி அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.